ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு யூனிஃபார்ம் கோட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். துணியோட அளவு நான் 90 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ அதை ரெண்டாக மடித்து போட்டுட்டு ஓரத்தில் அந்த கரைப்பகுதி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது எதுக்குன்னா நம்ம பட்டன் பட்டி ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்காக 6 இன்ச்சுக்கு கரைப்பகுதி சைடில் கட் பண்ணி எடுத்துடலாம். கோட்டு துணின்னு கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க. பேண்ட்டுக்கு வேறு துணியோ கோட்டுக்கு வேறு துணியோ வச்சுருப்பாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த கோட் மெஷர்மெண்ட் 6th 7th படிக்கிறவங்களுக்கு காமனாக கரெக்டாக இருக்கும். அதை விட கொஞ்சம் கூட குறைச்சா இருந்துச்சுன்னா நீங்களாக கரெக்டாக அந்த அப்பர் பாடி மெஷர்மெண்ட்லாம் எடுத்து இதே மாடலில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கரைப்பகுதியிலேருந்து ஒரு 6 இன்ச்சில் மார்க் பண்ணேன், அதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள துணியை டபுளாக மடித்து போட்டுட்டு ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் ஓப்பன் சைடு தான் தேவைப்படும். இப்போ நான் ஃப்ரண்ட்டு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன், அதனால் ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த ஃபோல்டிங் சைடில் உள்ள துணி நமக்கு அதிகமாக கிடைக்கும். நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம், ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ கோட்டோட லென்த்து 21 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நான் தையலுக்கும் சேர்த்து 21 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே ஒரு லைன் போட்டுடலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் சைடில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட போகிறோம். 2.5 இன்ச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும். கீழேருந்து மேலே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் போட்டுடலாம். ஏன்னா காலருக்கு நம்ம அங்கே தான் ஒரு ஷேப் கொண்டு வருவோம். அதுக்கும் பட்டன் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்ம 2.5 இன்ச்சு அந்த பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஃபுல் ஷோல்டர் 13 இன்ச் இருக்குது, அதை 2ஆல் டிவைட் பண்ணி நான் 6.5 இன்ச் வைக்கிறேன். இது கோட்டுங்கிறதுனால நம்ம ஃபுல் ஷோல்டரை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணி எதையுமே நம்ம மைனஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். இப்போ ஆம் ஹோல் ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதில் ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்கேலை வச்சு எல் ஷேப்பில் நம்ம கோடு போட்டுக்கலாம். நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சுக்கு மேலே போக வேணாம். 2.25 இன்ச்சு 2.5 இன்ச் மார்க் பண்ணால் போதும். நெக்கோட இறக்கம் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சுக்கு மேலே போக வேணாம். 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த ஷேப்பில் நம்ம நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். நெக்கை வரைஞ்சி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணோம்ல, இந்த லைன்லேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 1 இன்ச் எதுக்குன்னா பட்டன் பட்டிக்காக, நம்ம பட்டன் பட்டி ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக இந்த 1 இன்ச்சு. இதுக்கு பேலன்ஸ் உள்ள அந்த 1.5 இன்ச்சு எதுக்குன்னா மேலே காலருக்கு கீழே நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சி விடுவோம், அதுக்காக தான். இப்போது அந்த நெக்குக்கு பாக்ஸ் ஷேப் போட்டோம்ல, அதை நம்ம ஃபுல்லாகவே கோடு போட்டுடலாம். இதுக்கப்புறம் இந்த லைனில் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த 2 லைன்லேயுமே 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கேலை எடுத்து கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோடு போட்டுடலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். அப்போ தான் அந்த கோட்டு போட்டிருக்கும் போது அந்த ஷேப் அழகாக இருக்கும் காலருக்கு கீழே. பாருங்கள், இந்த கோட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடித்து விட்டுருப்போம். அதுக்காக தான் நம்ம இங்கே 2.5 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம். ஆம் ஹோலையும் வரைஞ்சி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம அப்பர் பாடி மார்க் பண்ணிக்கலாம். அப்பர் பாடியை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு நம்ம கூட விட்டுக்கணும், தையலுக்காகவும் சேர்த்து. அப்புறம் கோட் லூஸ் 1 இன்ச்சுக்காகவும் சேர்த்துட்டு நம்ம 2 இன்ச்சு கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்பர் பாடி மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சில் மார்க் பண்ணி அங்கே வேஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். அப்பர் பாடி எவ்வளோ மார்க் பண்ணோமோ அதில் 1 இன்ச் மைனஸ் பண்ணி வேஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹிப்பில் வரப்போ அப்பர் பாடி எவ்வளோ மார்க் பண்ணோமோ அதே அளவு ஹிப்பில் வச்சிடணும். இப்போ ஷோல்டர் ஸ்லோப் 1/2 இன்ச் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லாட்டிங்காக ஒரு லைன் போட்டுடலாம். இதுக்கப்புறம் சைடில் உள்ள இந்த லைனை நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். பக்கத்தில் தையலுக்காக 1 இன்ச் விட்டுக்கலாம்.
நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் வந்து பத்தலைனா கூட நீங்கள் வந்து பிரித்து விட்டுக்கலாம். இப்போ கீழேருந்து ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வளைவாக இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். ஸ்கேலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி வளைவாக நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வளைவாக கோடு போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஒரே அளவாகவே இருக்கும். இந்த மாதிரி வளைவாக தெரியாது, ஒரே அளவாக இருக்கும். இப்போ கீழே தையலுக்காக விட்டோம்ல, அதுலேயும் இதே மாதிரி அரை இன்ச்சு மேல் பக்கமாக வளைவாக கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவை வச்சு தான் நம்ம வந்து பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் சைடில் தான் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணணும். ஆனால் பேக் பார்ட் வந்து ஃபோல்டிங் சைடில் தான் கட் பண்ணணும். நம்ம எதுக்காக ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஓப்பன் சைடில் கட் பண்ணோம்னா ஃபோல்டிங் சைடில் நமக்கு நிறையா துணி கிடைக்கும். அதனால நம்ம ஆம்கோல் சைடில் நம்ம கிராஸ் பீஸ் கொடுப்போம், அதுக்காக நமக்கு தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கரை பகுதியில் வந்து 6 இன்ச் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2 துணியாக எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அடியில் வச்சுட்டு நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். எது மேல் பக்கம் வரும் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த துணியை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓரத்தில் தையலுக்காக விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணிடலாம். கீழேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு மேலே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரப்போ ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இந்த துணியை தான் நம்ம 2 சைடும் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுருவோம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு எப்படி பேக் பார்ட்டை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துக்கிட்ட தான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணோம், ஓப்பன் சைடில் கட் பண்ணோம். இப்போ ஃபோல்டிங் சைடில் பார்க்கும்போது நமக்கு துணி அதிகமாக வருது. இதில் தான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடை நம்ம பக்கம் வச்சு தான் நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணணும். இப்போ வந்து ஃபோல்டிங் சைடு என் பக்கமாக போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம 2.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டிருப்போம்ல, அதை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு நம்ம வந்து பேக் பார்ட்டை மார்க் பண்ணணும். நெக்கு வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக வச்சுட்டு ஆர்ம் ஹோல்லாம் அதே அளவு தான் மார்க் பண்ணிக்கணும். இப்போ மேலே ஷோல்டர் கிட்ட ஒரு லைன் போட்டுக்கலாம். மேலே 1 இன்ச் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் போட்டுக்கலாம். பேக் பார்ட் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ இந்த மேலே ஒரு லைன் போடுறோம்ல, இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு தான் நெக்கு வந்து மார்க் பண்ணுவோம். நான் மார்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஆர்ம் ஹோலு, அப்புறம் வந்து அப்பர் பாடி ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு மட்டும் மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் போட்டிருப்போம், அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சில் வந்து நெக்கை மார்க் பண்ணிக்குவோம். நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு, நெக்கோட இறக்கும் அரை இன்ச்சில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ எப்படி டாட் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து கீழே 13 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைட்லேருந்து 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு மேலே ஒரு 3 இன்ச் கீழே ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிடலாம். நம்ம இதில் தான் டாட் பிடிப்போம். இன்னொரு சைடும் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைட்லேருந்து 4 இன்ச்சும் ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 3 இன்ச்சும் கீழே ஒரு 3 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துக்கிட்ட தான் டாட் பிடிக்க போகிறோம். இப்போ பேக் பார்ட்டை அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோல்டிங் சைடில் துணி எடுத்து வச்சுருந்தோம்ல, இதில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லா கிராஸ் பீஸும் ஒரே அளவாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோட்டோட வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அதுக்கிட்ட நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். அந்த 2.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டோம்ல, அதுக்கிட்ட நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு 2 சைடும் தெரியும். நம்ம ஒரு சைடு மட்டும் தான் மார்க் பண்ணியிருப்போம் சால்க்கு வச்சு, இன்னொரு சைடு மார்க் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் இப்படி நாட்சஸ் கட் பண்ணால் தான் நமக்கு அடையாளம் தெரியும். இப்போது கரைப்பகுதியில் நம்ம பட்டன் பட்டி எடுத்து வச்சோம்ல, இதை வந்து நம்ம மேல் பக்கமாக வச்சுட்டு
ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஸ் பீஸை வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கீழேருந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு நீடில் இறக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுடணும். திருப்பி விட்டு அந்த 2.5 இன்ச் வரைக்கும் ஒரு லைன் போட்டு நாட்சஸ் கட் பண்ணோம்ல, அந்த நாட்சஸ் வரைக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுடணும். போட்டுட்டு இப்போ ஷோல்டரும் அந்த கிராஸ் பீஸும் சேர்ந்தா மாதிரி நம்ம தச்சு விட்டுடலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம நாட்சஸ் கட் பண்ணிடலாம். எங்கெல்லாம் வளைவாக வருதோ அங்கெல்லாம் நாட்சஸ் கட் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த ஷேப்பில் தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம நாட்சஸ் கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டால் தான் நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும், சுருக்கம் இல்லாமல். இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஓரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு கட் கொடுத்துடலாம். நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு கட் கொடுத்துடலாம். இப்போ வந்து துணியை திருப்பி விட்டுடலாம். சிசரை வச்சுட்டு அந்த ஷார்ப் வெளியில் வரா மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ ஓரத்தில் படிமான தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம் சுருக்கம் இல்லாமல். இப்போ வந்து நம்ம தையல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நெக்கும் பட்டன் பட்டியும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம இது வரைக்கும் தையல் போடணும். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் தச்சு விட்டோம்ல, அதுக்கிட்ட நமக்கு தையல் வரக்கூடாது. எதுக்கிட்ட நம்ம கட் பண்ணி நாட்சஸ் கட் பண்ணியிருந்தோமோ அது வரைக்கும் மட்டும் தையல் போட்டுக்கணும். இதோட தையலை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ பேக் சைடில் பார்க்கும்போது துணி வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது. அந்த பட்டி வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். சுருக்கம் இல்லை. இதுக்கப்புறமா நம்ம நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம செக் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு டைம் வந்து சுருக்கம் வந்துடும். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை பார்த்தோம்னா சரி பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட இன்னொரு சைடு எடுத்துருக்கோம். இந்த பக்கம் தான் நம்ம மார்க் பண்ண பக்கம். இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் மேலே இந்த கிராஸ் பீஸை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கிராஸ் பீஸை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஷோல்டருக்கு வெளி பக்கமாக கொஞ்சம் கிராஸ் பீஸ் வரணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணணும். இப்போ கரெக்டாக அந்த நாட்சஸ் கட் பண்ணோம்ல, அந்த சைட்லேருந்து வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ இந்த கார்னர் வரப்போ நீடியில் இறக்கிட்டு துணியை திருப்பி விட்டுட்டு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதுக்கிட்ட வந்து சிசரால் துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எதுக்கிட்ட நாட்சஸ் கட் பண்ணோமோ அதுக்கிட்ட சிசரால் ஒரு கட் கொடுத்துடலாம். இப்போது கார்னரில் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம உள்பக்கமாக திருப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்தா நமக்கு கரெக்டாக அந்த ஷேப் தெரியும். ஏன்னா நம்ம இந்த பார்ட்டில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுருக்கோம். இப்போ ஓரத்தில் படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரப்போ ஓரத்தில் நீடில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நாட்சஸ் கட் பண்ணோம்ல அதோட ஸ்டாப் பண்ணாமல் நெக்லேயும் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். ஏன்னா உள்பக்கம் வந்து நம்ம அந்த பட்டன் பட்டி ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அந்த துணியும் நெக்கோட துணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக உள்ள துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி டாட்டும் பிடிச்சாச்சு. பேக் பார்ட்டில் எப்படி டாட் பிடிச்சோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் டாட் பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் மேலே
ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு கிராஸ் பீஸோட இன்னொரு கிராஸ் பீஸ் ஜாயின் ஆகும்போது 2 சைடும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து துணி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம கிராஸ் பீஸை வந்து கட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். நம்ம 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் போடுவோம். அதுக்காக துணியை விட்டுட்டு நம்ம எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடித்து ஓரத்தில் மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆம் ஹோல் சைடில் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபோல்டிங் சைடை லெஃப்ட் சைடாக வச்சுட்டு இப்போ வந்து ஓப்பன் சைடை மட்டும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம மடித்த பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது, ஓப்பனாக உள்ள பக்கத்தை வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ ஆம்ஹோல் சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நாட்சஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிராஸ் பீஸை மடித்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நாட்சஸ் கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம், படிமான தையல். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி துணி சுருக்கம் இல்லாமல் நவர்த்தி விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறமா ராங் சைடு எடுத்து போட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சோம்ல, அந்த ஓரத்தில் வந்து தையல் போடணும். இந்த மாதிரி பேக் சைடாக திருப்பி வச்சு நம்ம தையல் போட்டோம்னா ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம எதுக்கு கிராஸ் பீஸில் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணுறோன்னா ஒரே மாதிரியே தையல் வரும். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா தையலும் 1/2 இன்ச்சில் ஒரே அளவாகவே வரும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இன்னொரு சைடு ஆம் ஹோல்லையும் பேலன்ஸ் உள்ள கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே நம்ம மடித்து தைக்காமல் நம்ம ஃபுல்லாகவே கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து விட்டோம்னா ஒரே அளவாக வராது, கொஞ்சம் அளவு மாறிடும். இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரே அளவாக வரும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ நாட்சஸ் கட் பண்ணி திருப்பி விட்டாச்சு. ஓரத்தில் படிமான தையல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கிராஸ் பீஸ் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இப்போ ஆம்ஹோல் சைடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம காலர் தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போது கரெக்டாக பேக் பார்ட்டோட சென்டர் நெக் இருக்கோம்ல, அதோட சென்டரை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இது வரைக்கும் பிடிச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் டேப் எடுத்து இதுலேருந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இதுலேருந்து பேக் பார்ட்டோட சென்டர் வரைக்கும் எனக்கு வந்து 8 இன்ச் வருது. இப்போ இதுக்கு எப்படி காலர் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் பார்ட்டோட சென்டரை இந்த மாதிரி நாட்சஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் காலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ காலரோட அகலம் வந்து 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடு 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது காலரோட அளவு 8 இன்ச்சு எடுத்தோம்ல, அது இந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுடலாம். இப்போது கீழே வந்து நம்ம 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேலே எவ்வளோ மார்க் பண்ணோமோ அதை விட 1 இன்ச் மைனஸ் பண்ணி கீழே 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மேலே வந்து ஒரு 8 இன்ச்சில் மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து கீழே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம் 8 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு. ஏழே முக்கால் இன்ச் தான் இருக்குது. 8 இன்ச் கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கிட்ட கிராஸாக ஒரு லைன் போட்டுடலாம்.
இப்போ நம்ம இந்த கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம காலருக்கு எந்த துணி கொடுக்க போகிறோமோ அதில் வச்சுட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு சைடு வந்து கம்மு இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி துணியில் வச்சுட்டு நம்ம அயர்ன் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும். துணி வந்து இந்த அளவுக்கு நம்ம பெரிய துணியாக எடுத்துக்கணும். நம்ம காலருக்கு பேக் சைடில் எப்படி தையலுக்காக விட்டு துணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு துணியும் நம்ம அடியில் வைக்கணும். இப்போ வந்து எக்ஸஸாக உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த காலர் வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, இதில் வளைவான பகுதி எங்கே இருக்கோ அதுக்கிட்ட நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கேன்வாஸில் வந்து அந்த 1/2 இன்ச்சை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணும். அந்த வளைவான பகுதி வந்திருக்கும், அதில் வந்து ஸ்டிச் பண்ணும். ஆப்போசிட்டில் இந்த ஸ்ட்ரைட்டான பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணக்கூடாது. எங்கே இந்த வளைவாக வந்திருக்கோ அந்த இடத்துக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி துணியை மடித்து ஸ்டிச் பண்ணணும். வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் இன்னொரு துணி வச்சுருக்கோம்ல, அதை இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து பா ஷேப்பில் வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். அப்படியே திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு துணியை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் கட் பண்ணோம். ஏன்னா நம்ம கேன்வாஸில் 1/2 இன்ச்சு மடித்து விட்டுட்டோம். இப்போ விட்டுருக்க 1/2 இன்ச்சு வந்து காலரில் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ ஓரத்தில் வந்து நாட்சஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். கார்னரில் உள்ள துணியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து காலரை வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போது கேன்வாஸில் மேலே மடித்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். இது வந்து உள்பக்கமாக வரும். பேக் சைடு இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது ஓப்பனாக உள்ளதை தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ வந்து காலரை திருப்பி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம காலரை டபுளாக மடிச்சுட்டு சென்டரை வந்து நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். எப்படி பேக் பார்ட்டோட நெக்கில் நாட்சஸ் கட் பண்ணோமோ அதே மாதிரி காலர்லேயும் சென்டர் வந்து நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ மெஷர் பண்ணி பார்க்கலாம். 8 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்கில் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். சென்டரில் அந்த நாட்சஸ் ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருப்போம், கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து தான் நம்ம காலரை வந்து ஜாயின் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி உள்பக்கமாக திருப்பியிருப்போம். இப்போ அதில் ஒரு கட் கொடுத்துருப்போம், அதுலேருந்து தான் நம்ம காலர் வந்து மெஷர் பண்ணணும். அந்த இடத்துக்கிட்டேருந்து தான் நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். மறந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து காலரை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தையல் போட்டாச்சு. இதுக்கப்புறமா துணியை எடுத்து விட்டுட்டு எந்த இடத்துக்கிட்ட நமக்கு தையல் தெரியுதோ அதுக்கு மேலே இந்த இன்னொரு சைடை வச்சு நம்ம அந்த தையலை மறைக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும் போது காலர் எப்படி ஸ்டிச் பண்ணோன்னே தெரியாது, அந்த இடத்துக்கிட்ட நூல் எதுவும் தெரியாது. இந்த மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கும். எண்டில் வரப்போ அந்த ட்ரையாங்கிளோட சேர்த்து வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போது சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்காக 1 இன்ச் விட்டோம்ல, அந்த 1 இன்ச் விட்டுட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போது வந்து கோட்டுக்கு வந்து சைடில் வந்து தையல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கீழே எக்ஸஸாக உள்ள அந்த பட்டன் பட்டியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடுமே எக்ஸஸாக விட்ட துணியெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமாக நம்ம தையலுக்காக 1 இன்ச் விட்டோம்ல, அதை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே அளவாகவே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் எந்த அளவுக்கு மடிக்கிறோமோ அதே மாதிரி தான் பேக் பார்ட்லேயும் மடிக்கணும். கொஞ்சம் கூட குறைச்ச நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா முன்னும் பின்னமாக வந்துடும். ஒரே அளவாகவே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணால் தான் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ காலர் கோட் ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணணுன்னா வெளியில் கொடுக்க வேணாம். இதை பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கோட்டு நீங்களே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ காலரை இந்த மாதிரி பேக் சைடாக மடித்து விட்டுடலாம்.
இதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணோம்னா அதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம அயன் பண்ணியே எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து இன்னும் அழகாக தெரியும். இதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து ஒரு 4 பட்டன் கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளோதான், யூனிஃபார்ம் கோட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிபி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.